கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இலங்கையனூர் கிராமத்தில் திடீரென பெய்த மழையால் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அருள் வழங்கிட கேட்கலாம். அருள், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பா விவசாயிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இலங்கையனூர் கிராமத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இலங்கையனூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியான கரிசு, பிஞ்சனூர், புதூர், வலசை, நகர், நல்லூர், 50குடி ஆகிய கிராமங்களில் உள்ள விவசாயிகள் தங்கள் பயிர் செய்த நெல் அறுவடை செய்து இங்கே விற்பனைக்காக கொண்டு வருவது வழக்கம். இந்நிலையில் விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த சம்பா நெல்லை இலங்கையனூர் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதலத்திற்கு விற்பனைக்காக கொண்டு வந்த நிலையில் நேற்று அக்னி வெயில் தொடங்கிய நிலையில் நேற்று மாலை வேப்பூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இந்த நிலையில் இலங்கையனூர் கிராமத்தில் 2 மணி நேரம் மழை தொடர்ச்சியாக பெய்ததில் நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் வைத்திருந்த நெல்மணிகள் மழைநீரில் சூழ்ந்து நாசமாகியது. பின்னர் இன்றும் காலை விவசாயிகள் வந்து பார்த்தபொழுது நெல்மணிகள் மழைநீர் சூழ்ந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இங்கு மோட்டார் வைத்து தேங்கியிருந்த மழைநீரை அகற்றி வருகின்றனர். இந்த மழைநீர் அகற்றினாலும் மழையில் நனைந்த நெல்மணிகளை வேறு இடத்தில் கொண்டு சென்று காய வைத்தால்தான் நெல்மணிகளை வீணாக தடுக்க முடியும். இந்த நெல்மணியை சரி செய்ய 2 நாட்களுக்கு மேலாகும் என்று விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். மேலும் இனி வரும் காலங்களில் நெல் மூட்டைகள் மழையில் நனையாமல் இருக்க தற்காலிக கொட்டாயை அமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி அருள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.